ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். இஸ்ரேல் இந்த காசா வாரில் வந்துட்டு அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னேறி போய்கிட்டே தான் இருக்காங்க. முதல்ல வந்துட்டு பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு பாலஸ்டைனுக்குள்ளே வந்துட்டு காசாவில் வந்துட்டு ஒரு எடுத்திருந்தாங்க, ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அந்த அட்டாக் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது ஈஜிப்டில் இருக்கிற ராஃபா கிராசிங் லைனில் வந்துட்டு அவங்களோட அடுத்த அட்டாக் வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறமா இதுக்கு அகென்ஸ்டாக பல நாடுகள் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த யூஎஸ்ஏ இப்போது இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு பேசியிருக்காங்க இந்த ராஃபாவில் வந்துட்டு அட்டாக் பண்ண போகிறத பற்றி. அதுக்கப்புறமா யுனைடெட் நேஷன் அவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி இஸ்ரேல் நீ பண்ணுறது தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு வார்னிங்குமே இஸ்ரேலை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில நாடுகள் வந்துட்டு இஸ்ரேலை பார்த்து அகென்ஸ்டாக தான் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த ராஃபா அட்டாக் இதுக்கப்புறம் இஸ்ரேல் பண்ண போகிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பல பேர் இப்போ இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக மாற போகிறாங்க. சரி, இதில் நமக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன அப்படின்னாக்கா, இப்போது காசாவை அவங்க போதுமான அளவுக்கு சேதப்படுத்திட்டாங்க இஸ்ரேல். இப்போ அடுத்தது ஏன் ஈஜிப்டுக்கு போகணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? ஈஜிப்ட் இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? என்ன விஷயத்துக்காக இப்போ அங்கே ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பல கேள்விக்கான ஒரு பதிலை வெறும் 10 நிமிஷத்தில் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிகிற மாதிரி வெறும் 10 நிமிஷத்தில் என்னால் புரிய வைக்க முடியும். ஸோ நீங்களும் பல விஷயங்கள் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் திடீர்னு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ராஃபாவோட கிராஸ் லைனில் வந்துட்டு நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம். இந்த ராஃபா கிராஸ் லைன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டோட பார்டர் தான் இந்த ராஃபா கிராஸ் லைன் அப்படின்றது சொல்லுது. பட் இந்த ஈஜிப்டோட பார்டர் வந்துட்டு யார் கூடலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்டைன் கூடவும் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதே போல் இஸ்ரேல் கூடவும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பாலஸ்டைன் வழியாக வந்துட்டு ஈஜிப்டுக்குள்ளே போகிற அந்த ஒரு பார்டரோட கேட்டுக்கு பேர் தான் வந்துட்டு ராஃபா கிராஸ் லைன். இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இந்த ஒரு இடத்துல தான் இஸ்ரேல் இப்போ வந்துட்டு அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்றது சொன்னாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதுக்கு அகென்ஸ்டாக பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி காசாவை எல்லாத்தையுமே நீ பண்ணிட்ட, பாலஸ்டீனும் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே செதைச்சிட்ட, இப்போ எதுக்கு நீ ராஃபாவுக்கு வர? இந்த ராஃபாவில் உன்னோட அட்டாக்குன்றது ஒன்று நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு விளைவுகளை வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்குமே யுனைடெட் நேஷன் வந்துட்டு இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக பேசியிருக்காங்க. சரி, யுனைடெட் நேஷன் தான் பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் மிலிட்ரிக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும், வெப்பன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஎஸ் தான். ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட்டுமே யூஎஸ் கொடுத்துட்டு இருந்தது. பட் இப்போ இதில் ராஃபாவில் வந்துட்டு நான் அட்டாக் பண்ண போகிறேன்னு இஸ்ரேல் சொன்னதுமே இப்போது யூஎஸுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீ ராஃபாலெலாம் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா உனக்கு வெப்பன் சப்ளை நாங்கள் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிடுவோம், கட் பண்ணிவிடுவோம், அது போல் எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட்டுன்றது உனக்கு ரொம்பவே குறைஞ்சிரும் அப்படின்றது வந்துட்டு யூஎஸ் வந்து இஸ்ரேலை வந்துட்டு ஒரு விஷயத்தை அகென்ஸ்டாக வந்துட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. பட் இது கூடவே இன்னும் பல நாடுகள், யூஎஸ் சப்போர்ட் பண்ணுற பல நாடுகள், பிரிட்டிஷாக இருக்கட்டும், மற்ற எல்லா நாடுகளுமே இந்த இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாலஸ்டைன் காசாலாம் நல்லா செதிச்சாச்சு, இப்போ எதுக்கு நீ ராஃபாவுக்கு போகிற, அங்கேயும் வந்துட்டு நீ அட்டாக் பண்ணுறதுனா இது சரியில்லை அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா நாடுகளுமே புரிஞ்சிச்சு. இஸ்ரேல் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணுறாங்கப்பா, தப்புப்பா இவங்க பண்ணுறது அப்படின்றது புரிய வைக்கிற அளவுக்கு இப்போ இஸ்ரேல் பயங்கரமான ஒரு போரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இது எல்லாமே வந்துட்டு அகென்ஸ்டாக இருக்கிற நேரத்தில் இப்போ இஸ்ரேலுக்கு எதுக்கு ராஃபான்ற ஒரு இடம் தேவைப்படுது அப்படின்றது பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாலஸ்டீனோட பார்த்துடணும். ஒரு மேப்பை பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த காசா ஸ்ட்ரிப் அப்படின்றது சொல்லப்படுற அந்த இடம் கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர் நீட்டாக இருக்கும். அந்த 41 கிலோமீட்டரை நம்ம 4 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறது வந்துட்டு நார்த் காசா, செகண்டு வந்துட்டு மிடில் காசா, தேர்டு வந்துட்டு சவுத் காசா, ஃபோர்த்து வந்துட்டு ராஃபா கிராஸ் லைன், அதாவது எண்டில் இருக்கிற ஈஜிப்டோட பார்டர் அப்படின்றது நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போது முதல்ல வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு எங்கே வந்துட்டு அவங்களோட தாக்குதல் பண்ணாங்கன்னா நார்த்து காசாவில் பண்ணாங்க. அப்போ நார்த்து காசா இங்கே இருக்குது அப்படின்னாக்கா, எப்போ நான் நார்த்து காசாவில் வந்துட்டு போட போகிறேன் வெளியே, நீங்கள் அதனால் வந்துட்டு மிடில் காசாவுக்கு போயிடுங்கன்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஸோ அதனால் நார்த்து காசாவில் இருக்கிற மக்கள் மிடில் காசாவுக்கு வந்தாங்க. ஓகே, ஸோ நார்த்து காசாவில் அவங்க எல்லாத்தையுமே
அட்டாக்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்து ஹமாஸில் இருக்கிற சில பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஒரு கட்டம் வந்துட்டு மிடில் காசாவுக்கு வந்துட்டு இஸ்ரேல் தாக்குதல்ன்றது ஒன்று பண்ண போகிறோன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போது மிடில் காசாவில் இப்போ நார்த்து காசாவில் வந்த மிடில் காசா மக்களும் ஆல்ரெடி மிடில் காசாவில் இருக்கிற மக்களுமே வந்துட்டு அங்கே இருக்காங்க. அதனால வந்துட்டு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மிடில் காசாலேருந்து சவுத் காசாக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போங்க, நாங்கள் மிடில் காசாவில் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்றது சொன்னாங்க. அதுக்கப்புறமா மிடில் காசாவும் அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணக்கப்புறமா அங்கேயும் வந்துட்டு சில ஹமாஸு, அதுக்கப்புறமா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு இது எல்லாத்தையுமே சேதப்படுத்திட்டாங்க. இப்போ மிடில் காசாவில் இருந்து சவுத் காசாவில் இருக்கிற மக்கள் வந்துட்டு 3 தரப்பு மக்கள் இருக்காங்க. நார்த் காசா மக்களும் அங்கே தான் இருக்காங்க, மிடில் காசா மக்களும் அங்கே தான் இருக்காங்க, ஆல்ரெடி சவுத் காசா மக்களும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ திரும்பி சவுத் காசாவில் வந்துட்டு நாங்கள் எங்களோட இதுவும் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சவுத் காசாவில் இருக்கிற 3 தரப்பு மக்களுமே நீங்கள் ராஃபா பக்கம் போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. ஸோ சவுத் காசாவில் தான் வந்துட்டு ஹமாஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சவுத் காசாலேயுமே வந்துட்டு அவங்களோட அட்டாக்குன்ற ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சவுத் காசாவுமே ஓவரால் வந்துட்டு எல்லாமே சேதமடைஞ்சுது. அதாவது என்னென்னா நார்த்து காசா, மிடில் காசா, சவுத் காசா எல்லாமே ஒரு பேய் அடைஞ்ச ஒரு பங்களா மாதிரி எல்லாமே உடஞ்சி கிழிஞ்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. ரேடியேஷனால் நிறைய ஒரு சேதங்கள்லாம் ஆயிடுச்சு இந்த அட்டாக்னால. அதுக்கப்புறம் இப்போ ராஃபாவில் வந்துட்டு மக்கள் வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் இழந்து எல்லாத்தையுமே இழந்து அவங்க கையில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமோ, துணிமணிகளோ இல்லை அவங்களுக்கு தேவையான இஷ்டங்களோ, அவங்க பேகு, டூர் பேக்ஸு கையில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ராஃபாவில் டென்ட்டு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான சாப்பாடுன்றது இல்லை, அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டின்றது இல்லை, அவங்களுக்கு தேவையான ஒரு கரண்ட்டுன்றது இல்லை. இந்த மாதிரி சூழலில் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 6 மாதம் தள்ளிட்டாங்க. இந்த 6 மாதத்துக்கு அப்புறமா இப்போ ராஃபாவில் எல்லாருமே டென்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டென்ட்டில் போட்டதுக்கப்புறமா இப்போ ஈஜிப்டில் இருக்கிற அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எப்போ வேணாலும் ஈஜிப்டுக்குள்ளே வரலான்னு சொல்லிட்டு இப்போ ஈஜிப்டில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஃபா காசின் முழுக்க அப்புறமா இஸ்ரேல் வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பார்டருக்கு வந்துட்டு மிகப்பெரிய மதில் சுவரை எழுப்ப ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஜிப்டோட மிலிட்ரியை வந்துட்டு நிப்பாட்ட வச்சாங்க பார்டரில். அதையும் தாண்டி யாரும் அதை மீறி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மதில் சுவர் மேலே கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி கம்பிகளையுமே கட்ட ஆரம்பித்தாங்க ஈஜிப்ட் கவர்மெண்ட். இத்தனைக்கும் அவங்களும் முஸ்லீம் தான். இந்த காசாவில் இருந்து இப்போ ராஃபாக்கு வந்திருக்கிற மக்களும் முஸ்லீம் தான். ஸோ அவங்களுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. சரி, அங்கே டென்ட்டு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா காசாவில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டோம், பட் அதையும் மீறி சில பேர் வந்துட்டு ராஃபாலையுமே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் நாங்கள் எங்களோட தாக்குதல் ராஃபாலையும் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஒன்று ஈஜிப்ட்டு போங்க, இல்லைனா அப்படி மேல் நோக்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒன்று விஷயம் கொடுத்தாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதாவது நார்த்து காசாலேருந்து ஒன்றா அழிச்சிட்டு சவுத்து காசா வரைக்கும் வந்துட்டாங்க இஸ்ரேலு. அதுக்கப்புறம் மக்கள் எங்கே போவான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பார்டரில் அவங்க டென்ட்டு போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பார்டருமே விட்டுட்டு அவங்க வெளியில் போகணும்னு நினச்சா அவங்க 2 வழி தான் போகணும். ஃபர்ஸ்ட்டு ஈஜிப்ட்டு அவங்களுக்கு கேட்டை திறந்து விட்டால் அவங்க ஈஜிப்டுக்குள்ளே போவாங்க. ஈஜிப்ட் அப்படி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க கரண்ட்டு கம்பிலாம் கட்டி சேஃப்டி பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்று ஈஜிப்டுக்குள்ளே போக முடியலன்னா, 2வது விஷயம் இவங்க திரும்பியும் நார்த்து காசாவை நோக்கி போகணும். இப்போ அப்படி போகணும்னு நினச்சா ஆல்ரெடியே அங்கே நிறைய சேதங்கள் இருக்குது, எல்லா பில்டிங்கும் உடஞ்சிருக்கு. அவசரத்துக்கு எந்த ஒரு விஷயமும் அங்கே கிடைக்காத அளவுக்கு டோட்டலாக நாஸ்தி பண்ணிட்டாங்க இஸ்ரேல். இப்போ திரும்பி அந்த மக்கள் அங்கே போனால் கூட என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? இப்போ திரும்பியும் இஸ்ரேல் வந்துட்டு நான் இந்த மாதிரி ராஃபாவில் பண்ண போகிறோம், ஆனால் நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்றது சொன்னால் அந்த மக்கள் எங்கெங்கே போவாங்க? இப்போ இதுதான் அங்கே நடக்கிற பிரச்சனை. இதுக்காக தான் இப்போ யூஎன் நேஷனுமே வந்துட்டு, ஏன்டா நீ இருக்கிற காசா ஸ்ட்ரிப் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வந்துட்டு அவங்க ஏதோ ஒன்று வாழணும்னு சொல்லிட்டு ராஃபாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஈஜிப்டும் உள்ளே விட மாட்டாங்க. இப்போ அவங்க வாழ்வாதாரத்தையும் நீ அழிச்சிட்டு திரும்பியும் வந்து நான் ராஃபாவில் வந்து போட போகிறேன் வெளிய. ஸோ அதனால் நீங்கள் அங்கேருந்து காலி பண்ணால் மக்கள் எங்கடா போவான்னு சொல்லிட்டு யூஎன் நேஷன் இதுக்கு தான் அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸுமே இதுக்கு தான் பேசுகிறாங்க. நான் வெப்பன் கொடுக்கறனால தானே நீ அந்த ஒரு தைரியத்தில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்க, ஸோ அதனால் உனக்கு வெப்பனே இதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொல்லிட்டு யூஎஸ் இதனால தான் அகென்ஸ்டாக வந்துட்டு இஸ்ரேலுக்குமே மாறி இருக்காங்க. இப்போ இந்த மக்களோட நிலைமை ஒன்று ஈஜிப்டுக்குள்ளே போகணுன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஒன்று மேல் நோக்கி திரும்பி அவங்க ஊருக்குள்ளே போகணும்னு நினச்சா அவங்க ஊருக்குள்ளே போனாலுமே அவங்க வாழ்கிறதுக்கான அங்கே ஒரு சூழலே கிடையாது. எல்லாமே இடிஞ்சு போய் ஒரு பாலடைஞ்ச ஒரு நகரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதில் தாண்டி அங்கே வெடிகுண்டுகளோட ரேடியேஷன்ஸும் இன்னமும் அங்கே இருக்குது
அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ உலகமே இஸ்ரேலுக்கு வந்து அகைன்ஸ்டாக மாறி இருக்கு. சரி, அதை தாண்டி இப்போது இஸ்ரேலுக்கு எதுக்காக ராஃபா வேணும் அப்படின்னாக்கா, அங்கேயும் ஹமாஸோட விஷயங்கள் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஹமாஸோட மொத்த விஷயத்தையுமே நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ ராஃபாவை வந்துட்டு குறி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. பட் இப்போதைக்கு அட்டாக் நடந்ததுதான்னு கேட்டேன். மீன்மேல் இப்போ வரைக்கும் கூட இஸ்ரேல் வந்துட்டு ராஃபா மேலே அட்டாக் பண்ணல. பட் அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்து அங்கே இருக்கிற மக்களுக்குமே ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு காசா ப்ளஸ் பாலஸ்டைன் விசஸ் இஸ்ரேல் இந்த ஒரு போர் அப்படின்ற ஒரு விஷயம் எண்டுக்கே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எண்டுக்கு வரதுக்கு 2 விஷயம் இருக்குங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ஃபாலோ அப்பில் இருந்ததை வச்சு சொல்கிறேன். ஒன்று ராஃபா அழியணும், இல்லைனா ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி இந்த பாலஸ்டைனுக்குமே இஸ்ரேலுக்கும் நடுவில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணணும். இந்த 2த்துல எது ஒன்று நடக்கும்ன்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லை 3வது ஒரு விஷயம் ஏதாச்சும் அதிசயம் நடந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு இஸ்ரேல் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு இந்த போரை வந்துட்டு கொண்டு போகிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அது உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் இதில் எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா நாடுகளுமே இஸ்ரேல் பண்ணுறது தப்பு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரும் அகைன்ஸ்ட் இஸ்ரேலுக்கு மாதிரில ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இஸ்ரேல் ஏதோ ஒரு ஓவராக தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இப்போ இந்த காசா மக்கள் வந்துட்டு அவங்களோட எல்லா விஷயத்தையுமே விட்டு இப்போ ஏதோ ஒரு மூலையில் ஒரு பார்டரில் வந்து அவங்க டென்ட்டு போட்டு வாழ்கிற அளவுக்கு இருந்தாலும் இப்போ அங்கேயும் இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணுதுன்னா, இந்த ஒரு கொடுமையை பார்த்துட்டு ஏன் ஈஜிப்ட் வந்துட்டு அவங்களோட கேட்டை திறக்க மாட்டாங்க? அங்கே இருக்கிற பாலஸ்டைன் மக்களுக்கு ஏன் அவங்க அடைக்கலம் தர மாட்டாங்க? அவங்களும் முஸ்லீம் தானே? அது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். 2வது விஷயம் என்னென்னா, பாலஸ்டைன் பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட்டு தான். ஸோ மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே, அந்த துபாயாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், இல்லை ஓமனாக இருக்கட்டும், ஈஜிப்டாக இருக்கட்டும், இது எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக் இதெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரிஸ் தான். இவங்க நினச்சா ஒத்துமையாக சேர்ந்து பாலஸ்டைனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக மாறணுன்னாலும் பண்ணலாம். பட் அப்படி ஒரு சூழல் இருந்தும் பாலஸ்டீனுக்கு நீங்கள் போர் புரியலனா கூட பரவாயில்ல, எல்லா முஸ்லீம் கண்ட்ரியும் சேர்ந்து நீங்கள் போர் புரியலனாலும் பரவாயில்ல, ஒரு கண்ட்ரிக்கு அகென்ஸ்ட் ஆனாலுமே பரவாயில்ல. பட் அங்கே இருக்கிற மக்களுக்கு யாராவது அடைக்கலம்னு ஒன்று கொடுக்கலாம்ல. அப்பா நீ ஏன்ப்பா அங்கே கஷ்டப்படுற, நீ வாப்பா என் கேட்டை நான் திறந்து விட்றேன், என் ஊருக்கு வந்து நீ வாழு அப்படின்னு சொல்லி ஓமனும் திறக்கலை, ஈரானும் திறக்கலை, ஈராக்கும் திறக்கலை, வேறு எந்த ஒரு கண்ட்ரியுமே திறக்கலை. ஏன் இந்த ஒரு விஷயம் எல்லாருமே சைலண்டாக இருக்காங்க, எல்லா முஸ்லீம் கண்ட்ரியுமே சைலண்டாக இருக்காங்கன்றது இன்னும் வரைக்கும் எனக்கு $1 மில்லியன் கொஸ்டின். இதுக்கு உங்களோட பதில் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக்ன்ற ஒரு விஷயம் பண்ணி மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களுமே எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏவி.